2.3. A woman starts from her home at 9 a.m. walks with a speed of 5 km per hour on a straight road up to her office 2.5 km away, stay at the office up to 5 p.m. and returns home by an auto with a speed of 25 km per hour. Choose suitable scales and plot xt graph of her motion. ஒரு உமன் அவங்க என்ன பண்றாங்க, காலையில் 9 o'clock அவங்க வீட்டுல இருந்து கிளம்புறாங்க. 2.5 கிலோமீட்டர் தள்ளி அவங்களோட ஆபீஸ் இருக்கு. 5 கிலோமீட்டர் பர் ஹவர்ல அவங்க நடந்து போறாங்க ஆபீஸ்க்கு. ஆபீஸ்க்கு போய் ரீச் ஆயிடுறாங்க. ரீச் ஆயிட்டு ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு என்ன பண்றாங்க, ஈவினிங் 5 o'clock ஆபீஸ்ல இருந்து கிளம்பி வீட்டுக்கு வராங்க. எப்படி வராங்கன்னா ஆட்டோல. ஆட்டோவோட ஸ்பீட் எவ்வளவு சொல்லிட்டாங்க, 25 கிலோமீட்டர் பர் ஹவர். வீட்டுக்கு வந்து சேர்றாங்க. இந்த மூமெண்ட் சரியா, இவங்க போயிட்டு ரிட்டர்ன் வராங்கல்ல, இதை ஒரு பொசிஷன் டைம் கிராஃப்ல நம்ம டிரா பண்ண சொல்றாங்க. சரியா, அது தமிழ்ல எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு பெண் தனது வீட்டிலிருந்து காலை 9 மணிக்கு கிளம்பி 2.5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தனது அலுவலகம் வரை நேரான சாலையில் 5 கிலோமீட்டர் பர் ஹவர் வேகத்தில் நடந்து மாலை 5 மணி வரை அலுவலகத்தில் தங்கி ஒரு ஆட்டோவில் 25 கிலோமீட்டர் வேகத்தில் வீடு திரும்புகிறார். பொருத்தமான அளவுகோலை தேர்ந்தெடுத்து அவரது இயக்கத்தின் எக்ஸ்டி வரைபடத்தை வரையவும். சரி, ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இவங்களோட ஸ்பீடு என்ன அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணணும். ஸ்பீடு கண்டுபிடிச்சிட்டு அவங்க எவ்வளவு நேரத்துல ஆஃபீஸ்க்கு போய் சேர்றாங்க, அதே மாதிரி ஆஃபீஸை விட்டு கிளம்பி வீட்டுக்கு வரதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது, அதை முதல்ல நம்ம கால்குலேட் பண்ணணும். இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, இவங்களோட ஸ்பீடு வந்து என்ன, 5 கிலோமீட்டர் பர் ஹவர். ஆஃபீஸ் எவ்வளவு தூரத்துல இருக்கு, 2.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. சரியா, அப்போ வந்து என்ன, இதுக்கு எவ்வளவு டைம் ஆகும் அப்படின்னா, நமக்கு ஸ்பீட் அப்படின்னா டிஸ்டன்ஸ் பை டைம்னு சொல்றோம். அப்ப டைம் வேணும்னா டிஸ்டன்ஸ் டிவைட் பை ஸ்பீடு. அப்ப டிஸ்டன்ஸ் எவ்வளவுனா 2.5 கிலோமீட்டர் டிவைட் பை, இவங்க வந்து என்ன எவ்வளவு ஸ்பீட்ல போறாங்கன்னா 5 கிலோமீட்டர் பர் ஹவர்ல டிராவல் பண்றாங்க. 5 கிலோமீட்டர் பர் ஹவர். அப்ப 2.5 டிவைட் பை 5 அப்படின்னு பார்த்தோம்னா எவ்வளவு வருதுனாக்கா, இது 2.5 டிவைட் பை 5னா 1/2 ஹவர் அப்படின்னு வருது. அதாவது 30 மினிட்ஸ்ல வந்து என்னன்னா இவங்க ஆபீஸ போய் நடந்து போகும்போது 30 மினிட்ஸ்ல அரை மணி நேரத்துல போய் சேர்றாங்க. ஓகே, இப்ப 9 மணிக்கு வீட்டை விட்டு கிளம்புனா அவங்க ஆபீஸ போய் சேர்றதுக்கான டைம் எவ்வளவு, 9:30 AM ஆபீஸ போய் சேர்ந்துறாங்க. 9:30ல இருந்து 5 o'clock வரைக்கும் அவங்க ஆபீஸ்லயே இருக்காங்க. அப்ப ஆபீஸை விட்டு வீட்டுக்கு கிளம்பணும். வீட்டுக்கு கிளம்பும் போது அவங்க எப்படி வராங்கன்னா ஆட்டோல வராங்க. ஆட்டோவோட ஸ்பீடு எவ்வளவு சொல்லியிருக்காங்க, 25 கிலோமீட்டர் பர் ஹவர். சேம் இதே தான். அப்ப 2.5 கிலோமீட்டரை இவங்க வந்து என்ன பண்றாங்க, ஆட்டோல 25 கிலோமீட்டர் பர் ஹவர் அப்படிங்கிற ஸ்பீடுல வீட்டுக்கு ரிட்டர்ன் வராங்க. வரும்போது பார்த்தோம்னா 1/10 ஹவர். 1/10 ஹவர்னா என்ன, 10 மினிட்ஸ், அதாவது 6 மினிட்ஸ். சரியா, அவர் அப்படின்னா இதை 1/10 ஹவர்னா 6 மினிட்ஸ், அதாவது 1/10 இன்ட்டு 60 மினிட். சரியா, கேன்சல் பண்ணோம்னா 6 மினிட்ஸ்ல வந்து வீட்டுக்கு வந்து சேர்றாங்க. 5 o'clock கிளம்புனவங்க வீட்டுக்கு வந்து எத்தனை மணிக்கு சேர்றாங்கன்னா 5-6 PM இதுக்கெல்லாம் வந்துடுறாங்க. ஓகே, இதை வந்து நம்ம கிராஃப்ல டிராப் பண்ணணும். இதுக்கு வந்து என்னன்னா நம்ம இங்க வந்து என்னன்னா ஹவர்ஸ் போட்டுக்கலாம், இங்க வந்து என்னன்னா ஸ்பீடு v போட்டுக்கலாம். சரியா, இப்போ வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் மார்னிங் வந்து என்ன, இது வந்து என்னன்னா ஸ்டார்டிங் டைம் வந்து 9 o'clock வச்சுக்கலாம். இது வந்து என்னன்னா 9, 9:30, 10, அதுக்கப்புறம் 10:30, 11 அப்படியே போகுது. சரியா, நடுவில் இப்படி கேப் போட்டோம்னா என்ன அர்த்தம்னா நிறைய போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். சரியா, 11, அதுக்கப்புறமேட்டு வந்து ஈவினிங் வந்து ஒரு 4, அதுக்கு அடுத்தது இது 5, இது 6. ஓகே, இப்படி வச்சுக்கலாம். இப்போ வந்து என்னன்னா இந்த ஸ்பீடு எவ்வளவுனா நமக்கு 5 கிலோமீட்டர் பர் ஹவரா. இப்போ பொசிஷன் டைம் கிராஃப் தான் கேட்குறாங்க. இது பொசிஷன் எக்ஸ வச்சுக்கலாம். சரியா, இவங்க வீடு வந்து என்ன ஓன்னு வச்சுக்கலாம். ஆஃபீஸ் இருக்கக்கூடிய இடம் வந்து என்னன்னா நம்ம x1 அப்படின்னு வச்சுக்கலாம். இவங்க வந்து நான் ஆஃபீஸை போய் எவ்வளவு நேரத்தில் சேர்றாங்கனாக்கா 9:30க்கு போய் சேர்றாங்க. சரியா, அப்ப இந்த பொசிஷன் டைம் கிராஃப்ல இந்த டைம்ல வந்து 9:30 இருக்கிறப்ப இவங்க வந்து என்ன பண்றாங்க, ஆஃபீஸை போய் சேர்றாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்லோப் இப்படி வந்துடும். அதுக்கு அடுத்தது என்ன பண்றாங்க, 5 மணி வரைக்கும் ஆஃபீஸ்லயே தான் இருக்காங்க. அப்ப ஒரு ஹரிசாண்டல் லைன், இவங்க பொசிஷன்ல எந்த சேஞ்சஸும் இல்லை. அதுக்கப்புறமேட்டு என்ன ஆகுது, ஒரு half an hourல 6 மினிட்ஸ்ல வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. நமக்கு என்ன 6 மினிட்ஸ். அப்ப 6 மினிட்ஸ்னா 5க்கு பக்கத்துல ஒரு சின்ன லைன் போட்டுக்கலாம், ஒரு சின்ன டாட்.
இது 5-6 சரியா. அப்ப இதுதான் வந்து இவங்களுக்கான பொசிஷன் டைம் கிராஃப். கிராஃப் புரியுதா உங்களுக்கு? இவங்க வந்து கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒரு பெண் அவங்க வந்து என்ன பண்றாங்க, வீட்டுல இருந்து காலையில 9 மணிக்கு கிளம்புறாங்க. அவங்க 2.5 கிலோமீட்டர் சரியா. இது வந்து என்னன்னா 2.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய அவங்களோட ஆபீஸ்க்கு வந்து என்ன பண்றாங்கன்னா நடந்து போறாங்க. 5 கிலோமீட்டர் பர் ஹவர்ல போய் நடந்து போறாங்க. நடந்து போகும்போது ஆபீஸ் போய் ரீச் ஆகுறதுக்கு ஒரு டைம் ஆகுது. அங்க இருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் ஆபீஸ்ல இருக்காங்க. சாயங்காலம் வந்து என்னன்னா ஒரு ஆட்டோல திரும்பி வராங்க. ஆட்டோல 25 கிலோமீட்டர் பர் ஹவர்ல வீட்டுக்கு வராங்க. இப்ப வந்து என்ன, இந்த சிச்சுவேஷனை நம்ம பொசிஷன் டைம் கிராஃப்ல பிளாட் பண்ண சொல்றாங்க. அப்ப இவங்க ஆபீஸ்க்கு போய் சேர்றதுக்கு ஒரு 1/2 hour ஆகுது. அதான் இந்த ஸ்லோப்ல காமிச்சிருக்கோம். அப்போ ஆபீஸ்ல 9:30 இருந்து ஈவினிங் 5 o'clock வரைக்கும் ஆபீஸ்ல இருக்காங்க. அதுக்கப்புறம் ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வர்றதுக்கு ஒரு 6 minutes எடுத்துக்கிறாங்க. அதே இந்த பொசிஷன் டைம் கிராஃப்ல டி, இது வந்து டீன்னு வச்சுக்கலாம், பொசிஷன் டைம் கிராஃப்ல காமிச்சிருக்கோம்.